தஹஜ்ஜத்தில் ஆரம்பிக்கும். இப்படி தொழணும். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய சம்பாஷணை பேசுறேன், அல்லாஹ்வுடைய உரையாடுறேன். இது அல்லாஹ்வுடைய zikr, இது அல்லாஹ்வுடைய zikr. கஷ்டமான வேலை, செஞ்சு பழகுவோம், செஞ்சு பழகுவோம். இப்ப என்ன வாங்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா, சொல்லுங்க சத்தமா, இலா ஸலா இல்ல, இலா zikrillah, zikruல்லாஹ்வின் பக்கமாக விரைந்து வாங்கோ. சரி, ஃபைதா குதியத்திஸ் ஸலா, ஃபைதா குதியத் zikruல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய zikரை முடித்துக் கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லல, தொழுது முடிச்சிட்டா. பாருங்க, எதை முடிச்சு கொண்டா, எதை முடிச்சா? தொழுகதான் முடியும், zikr முடியாது. தொழுகையிலையும் zikr, தொழுகைக்கு பிறகும் zikr, கடையிலையும் zikr, ரோட்டிலையும் zikr, zikr இருந்து கொண்டே இருக்கும். தொழுகையை முடிச்சு கொண்டு தொழுகைக்கு கூப்பிட்டா zikruல்லாஹ்வின் பக்கமாக விரைந்து வாங்கோ. zikர முடிச்சு கொண்டு அல்லாஹ் சொல்லல, தொழுகையை முடிச்சு கொண்டா ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுது முடிச்சா ஃபந்தஷ்ரு ஃபில் அர்தி, பூமியில விரிந்து போங்கோ, பறந்து போங்கோ, நாலா திசைகள்லையும் போங்கோ, போயிட்டு வபதகு மின் ஃபضலில்லாஹ், zikruல்லாஹ்வை முடிச்சிட்டு ஃபضலுல்லாஹ்வை தேடிக்கோங்க. அல்லாஹ்வுடைய கொடையை தேடுங்க, ஹலாலான உணவை தேடுங்க, சம்பாதிங்க, பணத்தை தேடுங்க, ஜகாத்தை கூட்டுங்க. எதை கூட்டுங்க? எதை கூட்டுங்க? ஜகாத்தை கூட்டுங்க. எனக்கு எவ்வளவு ஜகாத்து வந்துச்சுன்னு பார்க்க வானம். அந்த கட்டத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானார். அல்லாஹ்ட்ட உருக்கமா கேளுங்க, யா அல்லாஹ் இந்த கையை கீழே வச்சிடாதே, இந்த கையை ஜகாத்து வாங்குற கை ஆக்கிடாதே, இது ஜகாத்து கொடுக்கிற கை யா அல்லாஹ், இது கொடுக்கிற கை, இதை கொடுக்கணும், இது நிறைய நிறைய கொடுக்கணும், என்னாம கொடுக்கணும். நல்லா வச்சோங்க. ஒரு சைக்காலஜி உறவு சொல்லித்தாரன், குடுங்கோ குடுங்கோ குடுங்கோ. எப்படி தெரியுமா கொடுக்கணும்? வாங்குறவண்ட சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம், கொடுக்கிறவண்ட சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம். ஒருத்தர் வந்தாரு, ஹாஜியார் மகள்ட கல்யாணம் கிட்டவாகிட்டது, கையில் ஒன்றுமே இல்லை, அப்படி சொல்ல வானம். நான் மகள்ட வயசு கிட்டவானன்றது நேற்று மகள் பிறக்கல்லையே. மகள் எப்ப பிறந்தது? 20 வயசுக்கு முந்தி. மகள் பிறந்தா மகளை கொடுக்கும் மாமாக்கு தெரியணும். மகள் பிறந்தா மகளை கொடுக்கும் யாரு தெரியணும்? சொல்லுங்க, மாமாக்கு தெரியணும், அது பொறுப்பு. எனக்கு மிச்சம் இதுல பேசணும். சமூகத்தில் நோய் இதெல்லாம். பொம்புட புள்ளையோட கல்யாணத்தை வச்சு வாழ்ற வாப்பமாறு மீத ஒரு கல்யாணம் 10 கல்யாணத்துக்கு காசு சேர்த்திப்பாங்க. ஒரு பைபாஸ் அதை வச்சு வாழ்றவனிக்கிற சமூகத்தில் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் யாரு கொடுக்கிற ஒண்ணும் தெரிய பித்தலாட்டம். பொம்புல புள்ள எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த புள்ள நேத்து போற கையில் 20 வருஷத்துக்கு பிறந்தீர, 20 வருஷத்துக்கு பிறந்தா அவங்களுக்கு தெரியும் இந்த புள்ளைய முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு ஒரு செலவு இருக்குது, அதை செய்யணும். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன், எங்க வந்தேன்? அதுக்கு முந்தைய என்ன சொன்னேன்? ஃபந்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். நல்லா சம்பாதிங்க, தேடுங்கோ தேடுங்கோ, ஜகாத்தை கூட கொடுங்கோ, நல்ல சம்பாதிங்கோ, ஜகாத்து கூட கொடுங்கோ. ஜகாத்து வாங்குறவருடைய சந்தோஷம் தற்காலிகமானது, கொடுக்கிறவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது. ஏண்டா ஒருத்தர் போனார், அவரோட மகள்கிட்ட கல்யாணத்தை காசு கேட்டு அவர் உதவி செஞ்சுட்டாரு, தாங்க எடுத்து போங்க செய்ங்கோ, அல்லாஹ் நல்ல விஷயம் செய்யட்டும். எவ்வளோ வேணும்? 3 ரூபா வேணும். சரி 4 ரூபா கொடுத்துட்டாரு. சரி சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வைத்து மகள்கிட்ட கல்யாணத்தை செஞ்சாரு. கல்யாணத்தை செஞ்சு முடிஞ்ச உடனே அந்த 4 ரூபாய் சந்தோஷம் என்ன தண்ணி சொல்லுங்களேன் முடிச்சு.
ஆனா கொடுத்தவருக்கு ஒரு நோம்புல ஒரு பள்ளிக்கு போய் பயானை பேசிங்க. ஒரு பள்ளிக்கு ஒரு பயானை, கொழும்புல தான் சின்ன பள்ளி உண்டு. நல்ல ஒரு குழந்தை அந்த ஊரில் உள்ள மஹல்லா உள்ள புள்ளோடு தொழுவிக்குது. அந்த வயசாலி மனிதர் ஒரு சந்தோஷத்தில் சொன்னார், என்ன சொன்னாரு, ஹசரத் துவா செய்யுங்கோ, இது சந்தோஷத்தில் சொல்றேன், பெருமைக்கு சொல்லல, ஒரு ஆசையில சொல்றேன். எங்கட புள்ளையொன்றும் ஹாபிஸாக இல்ல ஹசரத், ஆனா இந்த தொழிற்சாலை பள்ளியில அவருடைய உம்மட கல்யாணத்தை நான் தான் செஞ்சு வச்சேன். அந்த புள்ளைட முழு ஒத்தமொத்த கல்யாணத்துக்குரிய செலவை நான் தான் பொறுப்படுத்தேன். அந்த கல்யாணத்துல பிறந்த புள்ளதான் இந்த புள்ளன்னாரு. யோசிங்க பார்ப்போம். அந்த கொடுத்த தர்மத்துடைய சந்தோஷம் 20 வருஷம் ஆவி என்ன செய்து சொல்லுவா, அப்படியே இருக்குது. வாங்குறவனுடைய சந்தோஷம் அந்த தேவை முடிஞ்சோன்னு முடிஞ்சு, கொடுக்கிறவனுடைய சந்தோஷம் கபர்லையும் இருக்கும். கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். நல்லா சம்பாதிங்கோ, ஹலாலா சம்பாதிங்கோ, ஜகாத்தை கூட்டுங்கோ. தொழுகையை பெருக்கிறது போல ஜகாத்தையும் கூட்டணும். நல்லா தொழுகிறோம், நல்லா சம்பாதிங்கோ. சொல்லுங்கோ, பள்ளி கட்டணும், மதரசா கட்டணும். நாட்டுல பஞ்சம் வந்துச்சு ஒரு காலத்துல, டாக்குமெண்ட் இருக்குது, டாக்குமெண்ட். நாட்டுல பஞ்சம் வந்துச்சு அந்த காலத்துல, ஜியாபரத்தினுடைய காலத்துல பஞ்சம் ஒன்று வந்து ஹஜ்ஜிக்கு போறதுக்கு மக்களுக்கு போக இந்த காலத்துல இந்த வாகனம் இறக்குமதி செய்வது தடை, வெளிநாட்டு காசு போகுது என்று சொல்லி தடை விதித்தது போல அந்த காலத்துல தடை விதிச்சாங்க. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இயலாது. எந்த ஹஜ்ஜிக்கு போறேன்டா சிலோனுடைய காசு எங்க போகுது, வெளிநாட்டுக்கு போகுது போன சந்தர்ப்பத்தில் நலீம் ஹாஜியார் வந்தாரு, ஜியார்ட்ட போனாரு. உனக்கு எவ்வளவு காசு வேணும், டாலர் வேணுமா, இந்த ஐக்கிய டாலர் எடுத்துக்கோ. பள்ளி மட்டும் கட்டின சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நெருக்கடி வரக்குள்ளையும் நாட்டை சுரண்டி வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, நாட்டை வாழ வைத்த மக்கள் நாங்கள், நாட்டை வாழ வைத்த மக்கள் நாங்கள். ஆனா இந்த கதைகள் டீல் அதான் பிரச்சனை, இந்த கதையில் எங்கள்கிட்ட தான் பிரச்சனை. பொருளாதாரம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணக்கார மனிதர், ஆனா எளிமையாக வாழ்ந்தாங்க. அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன், யா அல்லாஹ் என்ன மிஸ்கீனாக வாழ வச்சிடு, மிஸ்கீனாகவே மௌத்தாக்கிடு. ஆனா வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. வறுமை வந்து விடக்கூடாது. ஏண்டா வறுமை வருமண்டா மனிதன் எல்லாத்தையும் இழந்துடுவான், எல்லாத்தையும் இழந்துடுவான். மரியாதை வைத்திடும். முதலாவது எது வைத்திடும்? மரியாதை வைத்திடும். நல்லா வச்சுக்கோங்க. சுய மரியாதையை மட்டும் இழந்து விட வேண்டாம், சுய மரியாதையை மட்டும் இழந்து விட வேண்டாம். கண்ணியமா வாழுங்க, கண்ணியமா வாழுங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த சாது ரபீ ரலியல்லாஹு பார்த்து, இது புகாரில் இல்லை, இது வேற கிதாபுகள்ல இருக்குது, அது வலைவிலக்கணமாக எழுதப்பட்டிருக்குது. அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த கருத்துல. என்ன தெரியுமா, சாது பின் ரபியா பார்த்து, ஓண்ட பணத்தை, ஓண்ட செல்வத்தை, ஓண்ட பொருளை நீ வச்சுக்கோவாப்பா, எனக்கு பஜாரை காட்டித்தா என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் ஜாஹிலியா காலத்திலேயே இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த கையை கீழே வச்சிடலப்பா, இஸ்லாத்துல வந்து கையை கீழே வச்சவா. இஸ்லாத்துக்கு முந்தையே கேட்டு வாங்கின பழக்கம், கையை கீழே வச்சு தலையை குடிச்சு வாங்கின பழக்கம் எனக்கிட்ட இல்ல. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது நடக்கலுமா? எனவே ஓண்ட தர்மம் எனக்கு வானம், எனக்கு பசார காட்டித்தா. முஸ்லிம் சமூகத்துக்கு செல்ற செய்தி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பொருளாதாரத்தை படிங்கோ. எப்படி பணம் ஈட்டினாங்க, எப்படி தொழில் செஞ்சாங்க, எப்படி வருமானம் தீட்டினாங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு கை நீட்ட வானம்டா வாப்பாட்டேன் கேட்க வானமா, கேட்க வேணும் சொல்லுவோம். வீட்டுல வந்து கதவை தட்டி பிச்சை கேட்கிறதும்,
உம்மாட்ட சொல்லி வாப்பாட்ட சொல்லுங்க எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்தையங்கள் ஓரமாக்க சொல்லும் போன்றதும் ரெண்டும் சமம். ரெண்டு பிச்சை தான். ரெண்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பின்ன மாமாட்ட கேட்கிறது, வைஃப் அனுப்பி வைஃப் அனுப்பி மாமாட்ட கேட்கிறது. மீச முளைச்ச எல்லாரும் ஆம்பளை அல்ல, ஞாபகம். மீச முளைச்ச எல்லாரும் ஆம்பளை அல்ல, அது ஆம்பளை ஒன்று செய்ய மாட்டான். வைஃப் அனுப்பி உன தங்கச்சிக்கு இவ்வளவு கொடுத்தீக்குது, அந்த அமௌண்ட வாங்கி கொண்டு வந்தா தான் வீட்டுக்கு வரலாம். யார் அனுப்பினா? மகளை வைஃப் அனுப்பி வச்சா மீச முளைச்சவர் அல்ல ஆம்புல, ஒரு பெண்ணை வாழ வச்சவர் ஆம்புல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாப்பாட்ட கேட்க வேணும். வாப்பாட்ட சொல்லுங்க, வாப்பா நீங்க சம்பாதிச்ச பணத்தை தயவு செஞ்சு இங்க பங்கு வச்சிட வானம், எங்க எல்லார்ட்டையும் போதுமான அளவு ஈக்குது, நீங்க அப்படி எடுத்துக்கொண்டு போயிட்டு வாப்பா, நீங்க கொண்டே திருப்போம். அப்படிப்பட்ட மகனாக மாறுங்க. நீங்க சொல்லோட மகோட பிள்ளைய பார்த்து, மகன் நீங்க வாங்க, என் வாப்பா பெரிய ஒரு பணக்காரன் தான், ஆனா என் வாப்பட சொத்து இது ஒன்றுமே இல்லை, இது நான் சம்பாதிச்ச சொத்து வாப்பா. உங்களோட அப்பா பெரிய பணக்காரால் தான், அவர் சம்பாதிச்சு அவர் எல்லாத்தையும் என்ன எடுத்துக்கொண்டே போயிட்டாரு. எங்கக்கு? கபருக்கு. அவர் கொண்டே திட்டாரு. உங்களோட வாப்பாட்டிய சொத்து அப்பட சொத்து அல்ல, உங்களோட வாப்பா சம்பாதிச்ச சொத்து. இது யாரு சொல்லணும்? ஏண்ட பேர புள்ளைக்கு நான், ஏண்ட புள்ளைக்கு நான் சொல்லணும். நல்லா புரிஞ்சு சொல்லித்தாரு. நான் சும்மா என்னோட கேட்கிறேன், என்ன கேட்கிறேன். என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு 3 முறை இருக்குது. எத்தனை முறை இருக்குது? 3 முறை. ஒன்று ஹதரத் சொன்னார், யூசுப் முஃப்தின்றாரு. இப்ப யூசுப் முஃப்தி இல்ல, யூசுப். இது என்ன வாப்பா எனக்கு வச்ச பேரு, அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. இது வாப்பா எனக்கு வச்ச பேரு. ஆனா பொதுவாக ஒருத்தர பேரு சொல்லி கூப்பிடுறது அவ்வளவு நல்லதில்லை. பெயர் அது லீகல் பர்பஸுக்கு, எதுக்கு? லீகல் சட்ட ரீதியான வேலைகளுக்கு, லைசன்ஸ்ல, பாஸ்போர்ட்ல, ஐடென்டி கார்டுல, டீட் எழுதக்குள்ள முழு பேர் எழுதுவாங்க. அது இல்லாட்டி வேறொரு முறையில் சொல்லுவாங்க, இது என் வாப்பட பேரை சொல்லி இது ஹனீஃபா மௌலவி ஹசரத்துடைய மகன் இடுவாங்க. யாரோட பேரு? வாப்பட பேரை சொல்லி இன்னால்ட மகன். சில ஊர் நிற்பாங்க, சில ஹாஜியார் மாறு, அவட பிள்ளைகளுக்கு சொல்ற ஹாஜியார்ட மகன். என்ன பேரு? அவட பேர் என்ன? பேரு தெரியா? என்ன தெரியும்? ஹாஜியார்ட மகன். ஒரு முறை இருக்குது ஹாஜியார்ட மகன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துறது. இன்னொரு முறை இருக்குது மகண்ட பேரை சொல்லி இன்னால்ட வாப்பான்றது. ஹாஜியாருக்கு சொல்ற இது எங்கட அண்ணன் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார்ட வாப்பா தான் இதுன்ற. இந்த 2 முறையிலையும் எது சரியான முறை? வாப்பட மகன்ன்றதா, மகண்ட வாப்பான்றதா? மகண்ட வாப்பா. அப்படின்னா நீங்க என்ன எப்படி சொல்லணும்? என் மகண்ட பேர் உமர், உமர்ட வாப்பா. என் வாப்பட பேரு வந்து ஹனீஃபா மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹனீஃபா மௌலவிட மகன் சொல்லோ மேலும். இன்னமொண்டிக்கு என் மகண்ட பேரை சொல்லி உமர்ட வாப்பான்னு சொல்லோ மேலும். எதுங்க நல்ல முறை? வாப்பட பேரை சொல்லி ஹனீஃபா மௌலவியிட மகன் என்று சொல்லி பெருமைப்படுறது. நிச்சயமாக ஹனீஃபா மௌலவிக்கு அவருடைய மகன் அவர் பெருமைதான், அவருக்கு பெருமை. எனக்கு அது பெருமை அல்லையே. எனக்கு அது பெருமை இல்லையே. சொல்லுவோம் பெருமையா? அது பெருமை இல்லைங்க, சும்மா கிடைச்சது. நான் வாப்பக்கு பெருமையாய் கேளும், அது பெருமை. ஆனா எனக்கு வாப்ப பெருமையாக இருந்தா, வாப்ப நல்ல மனுஷன் தான், அட்ரஸ் இல்லாத புள்ளைய பத்திட்டு பேத்திக்காரு. என்ன வாப்பவை சொல்லித்தான் என்ன சொல்லணும்? வாப்பவை சொல்லித்தான் யார சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ற புள்ளைய சொல்லி.
நான் யாரு தெரியுமா, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு புள்ளைய பெற்று போட்டவன், வளர்த்திக்கிறேன், அந்த புள்ளைய பார்த்துக்கோங்க. நீங்க செஞ்சத்தை வச்சு வாழ்க்கையில வரலாறு படிங்க. நீங்க யாருடைய புள்ளை என்பது முக்கியம் அல்ல, யாருடைய வாப்பா என்பது முக்கியம். நான் முடிச்சு கொள்றேன், நல்ல புள்ளைகள்கிட்ட சொல்றேன், ஆம்பளை புள்ளைகளை சொல்றேன். வாப்பாட்ட கேட்க வானம், வாப்பாட்ட சொல்லுங்க, வாப்பா நீங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, ஒன்றுமே எங்களுக்கு வானம். சரி, நீங்க மௌத்தா போனா அது நீங்க தந்த சொத்து அல்ல, அது யாரு தந்த சொத்து? அல்லாஹ் தந்த சொத்து, அனந்தர சொத்து. மார்க்க சட்டமுறை பிரகாரம் நாங்க பிரிச்சு கொள்வோம் என்று அவங்க சொல்லுவாங்க, சொத்தோட சம்பந்தப்பட்டது. இன்னும் சில வாப்பமார கேட்பாங்க, வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்பாங்க. ஹசரத், உங்களோட ஒரு பயான் உண்டு கேட்டோம். என்ன பயான்டா, மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொத்து எழுதியலாண்டு சொல்லி, இது என்ன மௌத்துக்கு பிறகு மூத்த மகனுக்கு, மௌத்துக்கு பிறகு இரண்டாவது மகனுக்கு, மௌத்துக்கு பிறகு அந்த மகளுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொத்து எழுதியலான்ற பயான் உண்டு கேட்டோம். அது உண்மைதானான்னு கேட்டாங்க. நான் சொன்ன நிச்சயமாக உண்மைதான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொத்து கொடுக்கலாம். லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க சொத்து எழுதணும் என்றால் அது பள்ளி வாசலுக்கு, அனந்தரக்கார ஆக்கள் அல்லாத ஆக்களுக்கு தான் செய்யலாம். உங்களுக்கு எழுதலும், அனந்தரம் பெறக்கூடிய ஆக்களுக்கு அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, எழுதலாம். அப்படி எழுதி யாராவது வச்சிருந்தா அதை கிழிச்சு காபேஜில் போட்டுடுவோம். அதுக்கு எந்த வேலிடி, இஸ்லாத்தில் எந்த வேலிடியும் இல்லை அதுக்கு. பாப்பா மௌத்தானத்துக்கு பிறகு அவருடைய சொத்தல்லையே, அவர் எக்ரிமெண்ட் எழுதுறதுக்கு, இங்க என்ன மௌத்துக்கு பிறகு எழுதுறதுக்கு, மௌத்துக்கு பிறகு உங்களோட சொத்தை இல்லையேங்க. அவன் மௌத்துக்கு பிறகு எப்படி எழுதுறீங்க? அது வசியத்துடைய பாடம் இருக்குது, அது அனந்தர சொத்தல்ல, அது வேற பாடம். அது மூணில் ஒன்றை மட்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். உனக்கு விருப்பம் என்றா மௌத்துடைய கட்டத்தில் குறைஞ்சபட்சம் அப்படியாவது செஞ்சுட்டு போ, மூணில் ஒன்றை கொடுத்துட்டு போ, பொது வேலைகளுக்கு அல்லது தனிப்பட்ட ஆக்களுக்கு. ஆனா அனந்தரக்காராக்களுக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்படி யாருக்காவது எழுதி வைக்கப்பட்டிருந்தா அதை நீங்க பரிசீலனை செஞ்சுக்கோங்க. இதை பயான்ல சொன்னது ஒரு கேட்டார், உண்மையிலே அப்படித்தானா ஹதரத்? ஓ, உண்மையிலே அப்படித்தான. அப்ப பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறது கேட்டாரு. சரி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நீக்கிறது, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கிறது கேட்டாரு. நான் சொன்ன, கொடுங்க, அவுட் ரேட்லயே கொடுத்துடுங்க, கிஃப்ட் பண்ணுங்க, எந்த கண்டிஷனும் போடாம, எந்த கண்டிஷனும் போடாம என்ன செய்யுங்க. யாருக்கு? அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ்ட மாளிகை என்று சொல்றேன், பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்துடுங்க. அவர் எடுத்தோன்னு தெரியாம சொன்னாரோ தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாது. ஹஜ்ரத் அப்படி கொடுத்தா மௌத்துக்கு வருவானுங்களோ தெரியாலியா? என்ன எங்கடா எடுக்கிற சொத்தை விற்கிறதுக்கு, விட்டுட்டு அப்ரோடு போறதுக்கு? கொஞ்சம் பிள்ளைகள் எங்களோட இருக்கிறது இந்த சொத்தாலதான், அப்படித்தானே? அதை கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க? மௌத்துக்கால வீப்பானோ தெரியலையா? இன்றைக்கு அப்படித்தான். கிட்டத்தில் ஒரு ஜனாசா, ஒரு மையத்து தூக்கப்படுகிறது சிங்கள மக்களுடைய முதியோர் இல்லத்திலிருந்து. 6 வருஷம் அந்த தாய், அந்த உம்மா அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவ ஒன்று மட்டும் சொல்லி இருக்கிறா, புத்தே என் மகை ஜீவித்து இவரோனா எக்க ரிக்வெஸ்ட் ஒரே ஒரு மட்டும் நீக்குது. என்ன தெரியுமா? தேகிவேல இந்த பக்கத்தில் உள்ள பள்ளியை காட்டி இந்த பள்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கோ, அவங்க என்ன ஜனாசா அடக்கிடுவாங்க. இவைகள் ஏழை விட்டு ஜனாசாக்கள் அல்ல, ஏழைகள் விட்டு ஜனாசாக்கள் அல்ல. இது இந்த ஏழைகளோட வீட்டுல உமா அப்பா பார்ப்பாங்க. அவர் சொன்னார், ஹசரத் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தா நீங்க சொல்ற படிக்க என்ன நடக்கும் சொல்லுங்க? மையத்துக்கு நீக்க மாட்டா போய்க்கிடுவான். சரி, அப்ப நான் சொன்னேன், சரி ஹாஜியார் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே வச்சுட்டு மௌத்தாகுங்கோ, அவங்க பிரிச்சு கொள்ளட்டுமே. அவங்க பிரிச்சவா கோர்ட்டுக்கு தான் போவானுங்க. அப்ப ஏண்ட வாயும் கொஞ்சம் அந்த நேரத்தில் சும்மைக்கல்ல. நான் சொன்னேன், பின்ன பிள்ளைகளுடைய மிஸ்டேக் இல்ல ஹாஜியார், வளப்பில் உள்ள மிஸ்டேக் உண்டு.
உங்களோட சொத்தை மார்க்கம் சொல்ற முறப்பிரகாரம் புள்ளைக்கு பிரிச்சு கொள்ற அறிவை நீங்க உங்களோட புள்ளைக்கு கொடுத்தில்லண்டா யார்ட தவறு சொல்லுங்களேன். பாப்பா மட்டும் இல்ல, உம்மடையும் செய்திட்டான். நீங்க சொல்லணும் ஏண்ட புள்ளையா கோட்டுக்கா, ஏண்ட புள்ள இந்த குர்ஆனுக்கு அங்கல் ஒரு சட்டும் போகாது பாப்பா, நான் அப்படித்தான் புள்ள வளர்த்திக்கிறேன். என் பிள்ளைக்கு குர்ஆன் தெரியும், அனந்தர சொத்து எப்படி பிரிச்சோணும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். என் புள்ள வெளியே போகாது. இந்த தைரியம் வர புள்ள வளருங்கோ, இந்த தைரியம் வர புள்ள வளருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நான் உண்மையிலே இன்றைக்கு நினைச்சிருந்தது, இந்த சுபஹுக்கு இந்த பள்ளிக்கு வரணும், சுபஹு தொழுது போகணும், சுபஹுக்கு இருக்கிற மக்களை பார்க்கணும், யார் இருக்கிறாங்க சுபஹுக்கு. அதுக்கு பிறகுதான் நினைச்சேன் வெளியில இந்த எல்லாம் ஆட்கள் வருவாங்க. நான் சும்மா கேட்கிறேன் ஹசரத்திட்ட, ஹசரத் பள்ளிக்கு சுபஹுக்கு வர மக்கள்ல 60 வயசுக்கு மிளந்தவங்க எத்தனை வைப்பாங்க? 100க்கு 80 60 வயசுக்கு மிளந்தாக்கள், 40க்கும் 60க்கும் இடப்பட்டாக்கள் 15 வீதம். சரி, 20க்கும் 40க்கும் இடப்பட்டாக்கள் 5 வீதம். இது நான் சொல்லல, உங்களுக்கு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினா எந்த இமாமுடைய கையை தூக்கி நீங்கள் தக்பீர் கட்ட, அந்த இமாம் சொல்றாரு சுபஹுக்கு 85 வீதம் யாரு? 60 வருஷக்கு மிளந்தவங்க. நான் சொல்லவா ஹஜ்ரத்துக்கு அங்கல வைத்து அந்த 85 வீதத்திட்டு 50 வீதமான ஆக்களுடைய கைலைக்கு சாவி மீக்கு மூட்டு சாவி. அர்த்தம் என்ன? அவங்களே மூடிட்டு வந்து ஒருத்தரும் எலும்பில்லை, அவரு தூக்கம் போறல. எந்த பள்ளியில எந்த பள்ளி வாசல்ல 20 வயசுக்கு 40க்கும் இடப்பட்ட மக்களுடைய விகிதாசாரம் 50 வீதம் இல்லையோ அந்த சமூகம் ஏற்கனவே தாண்டு முடிச்சு. அந்த சமூகம் ஏற்கனவே, இது நான் சும்மா சொல்லல, நீங்க ஸ்பெயினுக்கு வாங்க போம், உங்களோட பள்ளி அல்ல 1 லட்சம் பேரு தொழுகிற பள்ளி இருக்குது குர்துபா மஸ்ஜித். எத்தனை பேரு? 1 லட்சம் பேருக்கு தொழுகிற பள்ளி, 800 வருஷம் ஆட்சி செஞ்ச பள்ளி. அங்க ஒரு மிம்பர் இருக்குது, அந்த மிம்பரை தொட்டுட்டு வந்தேன். அந்த மிம்பர் லேசான மிம்பர் அல்ல. இப்னு ஹஸ்முல் லாஹிரி, தாவூதுல் லாஹிரி, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க ஏறி கலக்கிற மிம்பர் அது. இன்னைக்கு அந்த மிம்பர்ல போட் போட்டிக்குது, do not allow to pray. இந்த பள்ளியில் உங்களுக்கு தொலையலாது, நீங்க தொழுதா ஜெயிலுக்கு போகணும். அந்த பள்ளி உள்ளுக்கு 2 சேர்ச் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாறு படிக்கிறது வரலாற்று தவறு செய்யாம இருக்கு. என்னைய பொறுத்தவரையில மன்னிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், ஸ்பெயினுடைய வரலாறு இலங்கை முஸ்லிம்களுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. சுபஹுக்கு பள்ளிக்கு வர மக்கள் 20 வயசுக்கு 40க்கு விடப்பட்ட 50 வீதம் பள்ளியில இல்லைண்டா அந்த சமூகம் என்ன ஏற்கனவே தாண்டு முடிச்சு. அங்க இருந்து கொண்டு பலஸ்தீனுக்கு துவா கேட்டு இதெல்லாம் கேட்க, பலஸ்தீனு கேட்க தூரு கேளுங்க. நான் வாப்பா ஏண்ட புள்ளைய எனக்கும் என்ற மனைவிக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக, எனக்கும் என்ற மனைவிக்கும் என்ற புள்ளை எழுப்பாட்டி எனக்கு சுபஹுக்கு கூட்டிக் கொண்டு போக ஏலா, கஷ்டம், எழும்ப மாட்டான், அது கஷ்டமான வேலைன்னு நீங்க நினைச்சிரண்டா, நான் கோபத்தில் சொல்ல இரக்கத்தில் சொல்றேன், நீங்க வாப்பவாக இருக்கவும் தகுதி இல்லை. நீங்க எல்லாம் பயாலஜிக்கல் ஃபாதர். என்ன ஃபாதர்? பயாலஜிக்கல் ஃபாதர். டிஎன்ஏ ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தா என்ன செய்யும் சொல்லுங்க? ஹலாலான கல்யாணத்தில் பிறந்த புள்ள மட்டுமல்ல, ஜினாவில் பிறந்த புள்ளைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் சொல்றது. டிஎன்ஏ ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தா உண்டா தான் நீக்கும். நீங்க பதில் சொல்லுங்க, எங்கட வீட்டுள்ளுக்கு புள்ள வளருதா, புள்ளைய வளர்க்கிறோமா?
புள்ள வளருதா, புள்ளைய வளர்க்கிறோமா? நாய் வளர்க்கிறோமா, நாய் வளருதா? பூனை வளர்க்கிறோமா, பூனை வளருதா? பூனை வளர்க்கிறோம். நன் முஸ்லிம் வீட்டுல நாய் வளர்க்கிறாங்க. அதிகமான வீட்டுல மீன் என்ன செய்யறாங்க? மீன் வளருதா, வளர்க்கிறோமா? வளர்க்கிறோம். மாஷா அல்லாஹ். அதை பார்த்து சிலாக்கள் பேசுவாங்க. மீன் டேங்க பார்த்து அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷப்பட்டு வரும். யாரோ எதை பார்த்து எதை அவர் வந்து சொல்ற, நான் கடையிலேருந்து வந்தா அதை கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தா சரியான ரிலாக்ஸ் வாரு. அதை சொல்றவர்கிட்ட கேட்டா அவங்களோட பிள்ளையெல்லாம் இல்ல, நான் வந்தாலே அவனெல்லாம் பின்னுக்கால பேய்த்திடுவானுங்க. மீனெல்லாம் முகத்தை பார்க்குது, பிள்ளையோடனே காணும். சரி, வீட்டுக்குள்ள பூனை வளர்க்கிறோம், வீட்டுக்குள்ள மீன் வளர்க்கிறோம், வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கிறாங்க மாற்றுவாத்தை சார்ந்தவங்க. அதே வீட்டுள்ளுக்கு கரப்பத்தான் என்ன செய்து வளர்க்கிறோமா, வளருதா? சொல்லுங்க. பள்ளி, எலி இவ்வளவுதான் மறந்தடிச்சாலும் என்ன செய்து இப்ப வீட்டுக்குள்ள எலியை பார்த்தா பூனே பயம். என்ற எலியை விட பூனையை விட எது பெருசு? இப்ப எலி பெருசு. இப்ப பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், பள்ளி வளருது, எலி வளருது, கரப்பத்தார் என்ன செய்து வளருது. புள்ள புள்ள வளர்க்கிறோமா, வளருதா? யாரெல்லாம் புள்ள வளர்க்கிறோம் என்று சொல்றீங்களோ அவங்க இன்றைக்கு சுபஹ் ஜமாத்தோட தொழுவிக்கணும். பிள்ளைகளோட 7 வயசு பிள்ளைக்கு தொழுக கடமை இல்ல, 7 வயசு புள்ளைய தொலை வைக்கிறது வாப்ப உமக்கு கடமை. தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு நான் வாப்பா அதுக்கு நாங்கள மசாலிந்தோம். மதரசாவில் 500 பிள்ளைகள் எழுப்பாற்றத்துக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஹஜ்ரத் 500 புள்ளை எழுப்பாற்றத்துக்கு ஹஜ்ரத் வந்து நாங்கள் நினைக்கக்குள்ள, நாங்க ஒரு 500 பேர் இல்ல, நாங்க ஒரு 75 பேர் மசாலா மேக்சிமம். ஹஜ்ரத் அப்படியே நடந்து போவார். எலும்பல்லையா என்று கேட்டா என்ன செஞ்சிருவாங்க? ஆனா எந்த வீட்டுல நீக்கிறாங்க 3 பிள்ளைகள் தான். அவங்களை எழுப்பாட்டி கூட்டி கொண்டு போறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷம் வேணும். எத்தனை நிமிஷம் வேணும்? பொறுமை உச்சகட்டம் வேணும். என்ற ஒரு பக்கம் தஹஜ்ஜத் மிஸ் ஆகும், ஒரு பக்கம் துஆவுடைய நேரம், மறுபக்கம் அவனை பார்த்து இன்னும் நாசமா போகல எலும்பல்லையாட அது பதுவாக போய்க்கிறோம். அது அந்த நேரத்தை பதுவா செஞ்சு எப்படி இருக்கும்? துவா கபூலாகிறது போல பதுவா என்ன செய்யும்? சொல்லுங்களேன், கபூலாகும். 2 புள்ளைய பள்ளிக்கு எழுப்பாட்டி கூட்டிக்கொண்டு முன்சஃப்லையோ ஜமாத்தோடைய தொலை நிப்பாட்டுறது உங்களோட தஹஜ்ஜத்தை விடவும் முக்கியமானது. உங்களோட தஹஜ்ஜத்தை விடவும் முக்கியமானது, உங்களோட குர்ஆனை விடவும் முக்கியமானது. புள்ளைய சுபஹுக்கு பள்ளிக்கு கூட்டிட்டு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நான் பல விடயங்களை சுட்டிக்காட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை மேலே இருந்தது போல ஏண்டே உங்களுடைய கை மேலே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறணும். நீங்க சொல்லணும் மாபல பள்ளியில கனவு எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு கனவு சொன்னேன், பள்ளியில் உள்ள ஹசரத் மாற பார்க்கணும். எங்கட ஊருக்கு வாங்கோ, நாங்க எப்படி ஹசரத்தை வச்சிருக்கிறோம் என்று பாருங்க. பக்கத்தில் உள்ள சேச்சில் உள்ள ஃபாதரை விடவும், பக்கத்தில் உள்ள பன்சர் உள்ள ஆமதுரை விடவும் அவன் ஊட்ட வந்து பாருங்கோ, அவரோட வாகனத்தை பாருங்கோ, அவரை நாங்க எப்படி வச்சிருக்கோம்னு பாருங்கோ என்று பெருமைப்பட்டு மக்கள் விரல் வீட்டி சொல்ற பள்ளியாக இந்த பள்ளி கூடும். 2வது கட்டம் என்ன தெரியுமா? நீங்க என்னட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வரணும். உங்களோட பைத்து ஜகாத்தால, ஹசரத் நாங்க மாம்போலையில ஜகாத்து சேர்த்திக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 50 கோடி ஜகாத்து சேர்ந்திக்குது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? வாங்குறதுக்கு யாருமே இல்ல ஹசரத். ஜகாத்தை சேர்த்துட்டோம், இப்ப என்ன இல்ல வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நாங்க ஜகாத் என்ன செய்ய? இந்த ஃபத்வா கேட்டாங்க சஹாபாக்கள். யமனுடைய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் உமர்ட்ட கேட்டாங்க, யமனுடைய ஜகாத் இங்க மிச்சம், இங்க மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இல்ல, மக்கள் வாங்குறதுக்கு இல்ல, பணம் மிஞ்சிட்டது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு அதை முடிச்சோணும், நான் என்ன செய்ய? அனுப்பினாங்க மதீனா முனவராவுக்கு. நீங்க வேண்டியதை செய்ய முடிச்சு சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பொருளாதாரம் தான்.
மாபோல செல்லோனம் எங்கட ஊர்ல ஜகாத்து வானம், எங்கட ஜகாத்தை பங்கு வச்ச இடம் இல்லாம நாங்க இருக்கிறோம். அந்த கனவு அல்லாஹ் நினைவாக்கி வைப்பானாக. அந்த காட்சிய கண்ணுக்கு அல்லாஹ் காட்டணும், அதை நாங்க பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னையும் உங்களையும் வாழ வைத்து, எனக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து, இஹ்லாசுடன் வாழ்ந்து, நல்லவைகளை செய்துவிட்டு, நல்லவைகளுக்கு வித்துட்டு விட்டு, நல்ல ஒரு அடையாளத்தை விட்டுட்டு, வாழ்ந்தோம் என்பதற்குரிய அடையாளத்தை இந்த பூமிக்கு மேல வைத்து விட்டு சந்தோஷமாக மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நம் அனைவருடைய மௌத்தையும் மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தாக்கி வைப்பானாக. எங்களுடைய கைகள் அல்லாஹ் எப்பயுமே மேல வைப்பானாக. எல்லா குடும்பத்துடைய சந்ததியுடைய கை யாரையுமே கீழே வைத்து விடாதே யா அல்லாஹ். கொடுக்கக்கூடிய கையாக இந்த கையாக்கிடு, வாங்கக்கூடிய கையாக இந்த கையாக்கிடாதே யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.